எதுவாக இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும். உடஞ்சா உலகத்துக்கு தெரிய தான் போகுது. உடஞ்ச பிறகு பார்க்கலாம். அவருடைய ஆசையை அவர் சொல்றாரு. பார்த்துக்கிட்டே இருங்க காங்கிரஸ் வெளியே வரும்னு சொன்னார் 6 மாசம் முன்னாடி. அது சரியா வரலைங்க வந்தா பிஜேபி போய் சேர்ந்தாரு. இப்ப திருப்பி காங்கிரஸை பத்தி ஏன் பேசுறேன்னா, காங்கிரஸை திமுக அணியிலிருந்து பிரித்து விஜயுடன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சில காங்கிரஸ் எம்பிக்களே வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கள். நமக்கு கிடைக்கிற தகவல் எடப்பாடிக்கு போயிருக்காதா? அதையெல்லாம் வச்சுதான் சில உரசல்ங்கிறாரு. ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்கி தாண்டி சமாளித்து கிட்டத்தட்ட 3 பொதுத் தேர்தல்களை ஸ்டாலின் வெற்றிகரமாக சந்திச்சார். இந்த முறை அவர் சந்திக்க போற சவால் நிச்சயமாக அது கூடுதல் சவாலா இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனால் விரிசல் என்று ஒன்று வெளிப்படையாக வராத போது அதை விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார் இன்னைக்கு காலையில வானதி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. புதுசா வரப்போறாங்க, வலுவான அணி அமைய போகுதுன்னு எல்லா ஆளாளுக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் சார். இருட்டில் போகும்போது பாடிக்கிட்டே போக வேண்டியதான், ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிறதுக்கு, நான் தனியா இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு. தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன என்டிஏ விட்டு வெளியில் இருந்த பிறகு அவர் என்ன செய்ய போறான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார்னு. எடப்பாடி இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிக்கிறார். அதை மட்டும் தான் நான் உறுதியாக எடுத்துப்பேன். மற்றபடி அவருக்கு சில ஆப்ஷன் இருக்குது. தனியாக நிற்கலாம், விஜய் கிட்ட போகலாம், இல்லை அவர் எதிர்பாராதுன்னு அவர் எதாவது சொன்னார். எனக்கு 3வது ஆப்ஷன் எதுன்னு என்னாலே புரிஞ்சிக்க முடியல. எது நடந்தாலும் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தானே மக்களை சந்திப்பார், அவர் உட்பட யாருமே. இப்போ விஜயே என்ன சார் இதை வச்சு அப்படியே பிஜேபி பக்கம் போயிட்டு வரான்னு நம்ம கேட்குறோம்ல, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லுவார். இதனால தான் நான் போனேன்னு சொல்லுவார்ல, அப்போ சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இருக்கிற கணக்குப்படி தமிழ்நாட்டு அரசியலில் வரப்போகிற 2026 தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை முனை போட்டியாக இருக்கும்? குறைஞ்சபட்சம் 4 முனை போட்டியாக இருக்கும். அவ்வளோதான். வலுவான முனைகள் 2 தான் இருக்கும். 4 பேர், அதாவது ஊரறிந்த முகங்கள் முதலமைச்சர் பதவியை நோக்கிய பயணத்தில்னு 4 அணிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் ஒருவேளை பலரும் ஆச்சரியப்படுகிற, ஒரு தரப்பு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கான ஒரு முடிவு எடுத்தார்னா, என்டிஏல போய் சேர்ந்தாருன்னா அது 3 முனை போட்டியாக மாறும். அதுக்கு இன்னும் 2-3 மாதம் டைம் இருக்குது. ஒரு நாள்லையும் ஏதேதோ மாற்றங்கள் நடக்குது. மதுரை மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அதிமுக பக்கம் அவர் போகவே மாட்டார்னு தான் எல்லாரும் நினைச்சோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவரும் முதல் முறையாக ஊழல் செய்த கட்சி அதிமுக அந்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்கன்னார். ஆனால் இன்னைக்கு அவருக்காக ஆஜராகிற வழக்கறிஞர்கள், அந்த சிபிஐ விசாரணை கேட்டு தயாரிக்கிற மனுவை போய் கையெழுத்து வாங்கின அதிமுக ஒன்றிய செயலாளர், உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிற பிஜேபி வழக்கறிஞர்லாம் பார்த்தா என்னமோ நடக்குதுன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார். இது சட்ட நடவடிக்கைகளுக்கு மட்டும்தானா, இல்லை அரசியல் நடவடிக்கைகளுக்கான மறைமுகமான தொடக்க புள்ளியா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்கள் தெளிவுபடுத்தும். அதன் பிறகு விவாதிக்கலாம்.